ஸோ ஹே காய்ஸ், இது என்னடா ஸ்லோவாகிடுச்சு. இதோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு 20 பஸ்ஸு நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம். இந்த 20 பஸ்ஸில் இந்த 5 பைக்கில் எது அது கிராஸ் பண்ணுன்றது தான் இன்றைக்கான கண்டென்ட்டு. அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. பண்ணினா தான் நாங்கள் இந்தமாதிரி புது புது கண்டென்ட் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். அந்த அப்லோட் பண்ணுறக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே. சரி, ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் எடுத்து நம்ம போய் போட்டுவோமே. சைக்கிளே பரவரன்னு பறக்குது. சரி, எவ்வளோ போகுதுன்னு தான் பார்ப்போம். போடு, சைக்கிள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க சைக்கிள் இவ்வளோ போகுது? போடு. சைக்கிள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 பஸ்ஸை க்ராஸ் பண்ணி வந்திருக்குங்க. ஸோ சூப்பரு, 11 பஸ்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கலாம். அருமை தான் சைக்கிளு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவாசுகி நிஞ்சா Z900 என்ன பைக்குன்னு தெரில. சரி, இந்த பைக்கை எடுத்து ஓட்டிடலாமா? இந்த பைக்கு பார்த்திங்கன்னா அநேகமாக கம்ப்ளீட் பண்ணின்ற ஒரு தாட்டில் இருக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் சேனல். ஓகே, சேலஞ்சு தான், கம்ப்ளீட் பண்ணிடணுமா? பண்ணிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன். இனி நீங்கள் சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்றணும். ஓகே, பார்த்தீங்கன்னா எப்படியோ Z900 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹயாபுசா இந்த டைம் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஹயாபுசா பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகும்னு நினைக்கிறீங்க? சரி, ஹயாபுசா ஓட்டி பார்க்கலாம். அநேகமாக இது கம்ப்ளீட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பைக்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இது கம்ப்ளீட் பண்ணிடாதா? சரி, பறக்க ஆரம்பிக்கலாம். என்ன போய்கிட்டு இருக்கு? போகுது. இத்தனை கம்ப்ளீட் பண்ணது போலயே. ஐயோ, இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18 பஸ்ஸை கிராஸ் பண்ணி வந்துருச்சு. புதுசாக வண்டி நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன். ஆனால் இது நம்மளை இப்படி கவுத்து விட்ருச்சுங்க. ஐயோ, சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் வண்டிக்கு போகலாமா? நெக்ஸ்ட் வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கவாசுகி நிஞ்சா H2 டன். சரி, வேணாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினச்சி வீடியோ எடுத்தால் டக்குன்னு முடிஞ்சிருதே. சரி, இது எத்தனை பஸ்ஸு கிராஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். போகட்டும் அழுத்தி பிடிச்சாச்சு. இது அநேகமாக கம்ப்ளீட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஐயோ பண்ண மாட்டேங்குது. ஆத்தாடி, நான் பண்ணணும்னு நினச்சேனே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 18 பஸ்ஸை கிராஸ் பண்ணி ஹயாபுசா வந்துருச்சு. ஐயோ சாரி, கவாசுகி நிஞ்சா H2R என்கிற ஒரு சூப்பர் ரேசர் பைக் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன பைக்குன்னே தெரில. பைக்கு பேரும் தெரில, ஒன்றும் தெரில. ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டான் உடனே பையன். சரி, அப்போ இந்த வண்டியை ஓட்டிடலாமா? ஆனால் இந்த வண்டி என்ன மாடல்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அங்கே இருக்குல்ல, அந்த ஒரு ஏதோ உடஞ்ச பீஸ் இருக்குல்ல, அங்கே போய் நின்றுட்டு நம்ம வண்டியை நல்லா ஃபுல் ஸ்பீடில் முறுக்க ஆரம்பிக்கலாம். இந்த வண்டியை எத்தனை பஸ்ஸு கிராஸ் பண்ணுன்னு தெரில. சரி, போகிறோங்க, இங்கே போய்க்கலாம். இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வச்சு அழுத்த ஆரம்பிக்கலாமா? இப்போ பாருங்கள், நம்ம அழுத்தில் பஸ்ஸவே தாண்டிக்கிட்டு போயிடும் பாருங்க. ஐயோ, பறந்துருமா? ஐயே, இது தாண்டது போலையே. எல்லாம் பார்த்தீங்கன்னா இது 19 பஸ்ஸை தாண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா ஃபுல் பஸ்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. புதிய வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. யாரும் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். டாட்டா, பை, see you.